அதே மாதிரி எந்த புதிய மின் திட்டங்களும் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். கடந்த 5 வருஷமா எந்த திட்டங்களும் புதுசா கொண்டு வரல, ஆனா செலவினங்கள் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு நல்லா தெரியும், வட சென்னை அனல்மின் திட்டம் ஸ்டேஜ் 3 எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அந்த திட்டத்தை துவக்கி வச்சாங்க. இன்னைக்கு அதுக்கான மின் உற்பத்திகள் நடந்துகிட்டு இருக்கு. 800 மெகாவாட்டுக்கான அந்த மின் உற்பத்தி திட்டங்களை 5 வருஷத்துல முடிச்சு அந்த திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உடன்குடி அந்த திட்டங்களையும் முடிச்சு பயன்பாட்டுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. பொதுவா போன 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 9032 மெகாவாட் நம்மளுடைய அந்த நிறுவுதிறன்ல கூடுதலா சேர்க்கப்பட்டிருக்கு. ஒரு 5 வருஷத்துல மட்டும் நம்ம கூடுதலா சேர்க்கப்பட்டது. அதுல சோலார் 7769 மெகாவாட் கூடுதலாக கடந்த 5 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. எண்ணூர் திட்டத்தை பத்தி சொன்னாங்க. அது ஏற்கனவே 73% பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே போல உப்பூர் திட்டங்களை பத்தி அதை சொன்னாங்க. உப்பூர் திட்டங்கள் நாங்க இருக்கும்போது என்னன்னா ஒரு யதார்த்த கள நிலவரங்களை சொல்லணும்னா, உப்பூருக்கு தூத்துக்குடியில இருந்து கோல் எடுத்துக்கிட்டு போய் நாங்க மின் உற்பத்தி செய்யணும். அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜை நம்ம காஸ்ட் போட்டு பார்க்கும்போது செலவினங்கள் கூட வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக மின்சார வாரியம் அது சம்பந்தமா ஆய்வு பண்ணி செலவினங்கள் எவ்வளவு வரும், நமக்கு தூத்துக்குடியிலிருந்து உப்பூருக்கு நம்ம கோல் எடுத்துட்டு போய் டிரான்ஸ்போர்ட்ல செலவு கூட வந்தா நமக்கு இழப்புகள் ஏற்படுமே, அதை ஆய்வு செஞ்சு அந்த திட்டங்களை மறுபரிசீலனை பண்ணலாங்கிறதுக்காக அந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல நீங்க இன்னொரு திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குந்தா இருக்கு. அவங்க பம்பு ஸ்டோரேஜ் எல்லாம் சொன்னாங்க. அந்த குந்தாவை பொறுத்த வரைக்கும் 2021 வரைக்கும் வெறும் 183 கோடி தான் செலவாயிருந்தது. நாங்க 5 வருஷத்துல அது 2942 கோடி செலவு பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 85 விழுக்காடு பணிகள் முடிஞ்சிருச்சு. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. விரைவாக முடிக்க போறாங்க. கொல்லிமலை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெறும் 73 கோடி தான் செலவாயிருந்தது. நாங்க அதுக்கப்புறம் இப்ப 500 கோடி செலவு பண்ணிருக்கோம். 506 கோடி செலவு பண்ணி ஏறத்தாழ 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு. அந்த பணிகளும் முடிப்பதற்கான பணிகள் 5 வருஷத்துல வேகப்படுத்தி மிக சிறப்பாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதனால புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் அது மட்டும் இல்ல, தூத்துக்குடியில ஒரு புதிய அனல் நிலைய திட்டங்களுக்கான அறிவிப்புகள் நாங்க கடைசி ஆண்டு அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அந்த பணிகளை நாங்க தொடங்கி இருக்கிறோம். அதுக்குள்ள ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனால நம்முடைய மின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான மின் உற்பத்தி திட்டங்கள் கடந்த காலங்கள் நிலுவையில் இருந்ததை 2 திட்டங்கள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல பம்பு ஸ்டோரேஜ் உள்ளிட்ட திட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்து அதற்கான பணிகளை விரைவாக முடிப்பதற்கு மிக வேகமாக போர்க்கால அடிப்படையில் அந்த பணிகளை செஞ்சிருக்கிறோம். அதேபோல பணியாளர்கள் பற்றாக்குறையை பத்தி காலையில வெள்ளை அறிக்கையில ரொம்ப கோடிட்டு காட்டினாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது எங்க பத்திரிகையாளர் பார்த்தாலும் பணியாளர் பற்றாக்குறை 60,000 பேர் ஷார்டேஜ், 65,000 பேர் ஷார்டேஜ், 70,000 பேர் ஷார்டேஜ். மதுரையில பார்த்தாலும் சரி, சென்னையில பார்த்தாலும் சரி, மின்வாரியத்தில் பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த ஒரு பேச்சு தொடர்ந்து மின்துறை அமைச்சர் முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களிலும் இதே பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இதே பணியாளர்கள் வச்சுதான் எந்தவித பாதிப்பும் இல்லாம சீரான மின் விநியோகம் கொடுத்தோம். எந்த பாதிப்பும் இல்ல. பொதுவா மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் நம்ம போற்றி வணங்கணும். மழை, வெயில், இரவு, பகல், நேரங்காலம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய, அதுவும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் எங்களுடைய மின் வாரியத்தினுடைய பணியாளர்கள். உள்ளபடியே நம்ம ஒரு நிமிஷமோ 5 நிமிஷமோ பவர் கட் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனா அவங்க நேரங்காலம் பார்க்கறது இல்ல. வீடுகளுக்கு கூட போகாம உட்கார்ந்து இரவு பகல் பார்க்காம மழை வெள்ளம் பார்க்காம வேலை செய்யறாங்க. அப்படி பாராட்டுக்குரியவர்கள். அந்த பணியாளர்களை வச்சுதான் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பா கடந்த 5 ஆண்டுகளில் 343 பணியாளர்கள் எடுக்கப்பட்டதா அந்த வெள்ளை அறிக்கையில குறிப்பிட்டிருந்தாரு. நேற்று ஏஇ போஸ்ட், ஏஏஓ போஸ்ட் எல்லாம் எடுத்து ஏறத்தாழ ஒரு 401 பேருக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. நான் உங்க மூலியமா ஒன்னே மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த தாவேக அரசினுடைய மின்துறை அமைச்சர்கிட்ட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ள இந்த மின்சார வாரியம் டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் எழுதி இவ்வளவு போஸ்ட் எங்களுக்கு காலியா இருக்கு, நீங்க இதை தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிசி அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதை ரிசல்ட் கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இந்த 40 நாட்களுக்குள்ள இது நடந்திருந்ததுன்னா அவங்க பெருமையோட சொல்லலாம். அதுல அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கருத்து சொன்னார், இது ஏதோ அவங்க 1 பைசா செலவு இல்லாம ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய ஆட்சியில் 5 பேர் 10 பேரா அழைச்சி பேசுவாங்க, ஏதோ பேசுவாங்கலாம் சொல்லி சொன்னார்.
இந்த டிஎன்பிசியில யார் அப்ளிகேஷன் போட்டா, யார் எக்ஸாம் எழுதுனா, யாருக்கு ரிசல்ட் வந்துச்சு, யாருக்கு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னு தெரியாது. பொதுவா மின்சார வாரியம் பொதுவா டிஎன்பிசில இருந்து வரக்கூடியது என்னன்னா, அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பட்டியல் சம்பந்தப்பட்ட துறைக்கு வரும். அந்த துறையில என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் போடுவாங்க. எந்த இடங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, நியரஸ்ட் அவங்களுக்கு எங்க இருக்க பணியிடங்கள் அந்த போஸ்டிங் போடுவாங்க. அது மட்டும்தான் அந்த துறையினுடைய வேலை. இது கூட தெரியாம ஒரு மின்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு 5 பேர் 10 பேர்த்த அழைச்சி பேசுவாங்க. இந்த அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்டும் கடந்த ஆகஸ்ட்ல எக்ஸாம் வச்சு, கடந்த ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு நேத்து அதுக்கான ஆணைகளை கொடுத்திருக்காங்க. தேர்தல் இல்லாம இருந்தா நாங்களே எங்க முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்க கொடுத்திருக்கோம். அதை வந்து ஏதோ அவங்களே வந்து டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சு அவங்களே வெளிப்படைத்தன்மையோட எடுத்ததை போல அவங்களே வந்து எந்த விதமான இது இல்லாம ரீல்ஸ் வரைக்கும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. முதல்ல அவர் கொஞ்சம் உணரணும், அதாவது யதார்த்த நிலையை உணரணும். எந்த அரசியல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது எப்ப நடந்துச்சு, இப்ப நம்ம அதை எப்படி கொடுக்கறோம் அப்படிங்கறத கொஞ்சம் ஒத்துக்கணும். அவங்க நாங்க ஒத்துக்கிறோம், போன ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு, முந்தைய அதிமுக ஆட்சியில நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், இந்த ஒப்பீடுகளை சொல்றோம். அந்த ஒற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்த மனநிலை இந்த மின்துறை அமைச்சர்கிட்ட வேணும். அது இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல வந்து நான் இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட சொல்றேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 656 பேர்த்துக்கு டிஎன்பிசியில் ரெடியா இருக்கு. அதுவும் நாங்க அனுப்பிச்ச பட்டியல் தான். அது பட்டியல் ரெடியானா அவங்க உடனே மின்துறை அமைச்சர் அவங்களுடைய முதலமைச்சரை வச்சு பணியாணைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல வந்து ஐடிஐ முடிச்சவங்களுக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அது ஒரு 1795 பேர்த்துக்கு எல்லாம் முடிச்சு டிஎன்பிசி ரெடியா இருக்கு. அதையும் இன்றைய முதலமைச்சரை வச்சு இன்றைய மின்துறை அமைச்சர் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எல்லாம் பாக்கி இருக்கு, அதையும் சேர்த்து சொல்லுங்க. ஆனா ரீல்ஸ் மட்டும் வந்து நீங்க எதை கொடுத்தீங்க, வெளிப்படைத்தன்மையோட செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரியான ஒரு செய்திகளை போட வேண்டாம் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். அதனால வந்து கடந்த காலங்களில் மின்வாரியம் டிஎன்பிசிக்கு அனுப்பி தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்கள் தான் நேற்று வழங்கப்பட்ட அதற்கான பணி நியமன ஆணைகள். இனி அடுத்து வரக்கூடிய டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருந்தாலும் சரி, ஐடிஐ முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, ஃபீல்ட் அசிஸ்டண்டா இருந்தாலும் டெக்னிக்கல் அசிஸ்டண்டா இருந்தாலும் அதுவும் கடந்த திமுக ஆட்சியில் எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் தான் இப்பொழுது அதற்கான ஆணைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. அதேபோல போன 5 வருஷத்துல மின்வாரியத்தினுடைய உள்கட்டமைப்புகளை பத்தி சொன்னாங்க. போன 5 வருஷத்துல என்னென்ன வேலைகள் நடந்துச்சு, 122 துணை மின் நிலையங்கள் முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அந்த வெள்ளை அறிக்கையிலே இருக்கு. அந்த வெள்ளை அறிக்கையிலே 122 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகள்ல முடிச்சு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. ஆனா சொல்லும்போது என்ன சொன்னார், எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கல, நடுவுல எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கலன்னு ஒரு வார்த்தைகள் இடையில இடைச்சல்களா வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அதுல குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மின்மாற்றிகள் இருக்கு, டிரான்ஸ்பார்மர், அது வந்து 99,573 கடந்த 5 வருஷத்துல போடப்பட்டதா அவரே அந்த வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லிட்டு திரும்ப சொன்னார் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இஹெச்டி லைன் இருக்கு, ஒரு 4003 கிலோமீட்டர் போன 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாரு, எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டி லைன் இருக்கு, ஒரு 25,963 கிலோமீட்டர் போன 5 வருஷம் வந்து உள்கட்டமைப்பு பணிகள் அந்த மின் விநியோகத்துக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்திருக்காங்க. கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே போல வந்து எல்டி லைன் இருக்கு, ஒரு 23,179 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து போன 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை அறிக்கையில கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் இடையில கேப்ல வரும்போது திரும்ப ஒரு முறை என்ன சொன்னாரு, போன 5 வருஷம் எதுவும் நடக்கல, வருமானம் கூடுச்சு ஆனா செலவு எங்க போச்சுன்னு தெரியல, அந்த பணங்கள் நிதிகள் எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாரு. இது எல்லாம் அவங்க சொன்ன அவங்களுடைய வெள்ளை அறிக்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சரத்துகள், அவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தான் இப்ப நான் இந்த நேரத்தில் உங்க இடத்துல முன்வைக்க விரும்புறேன். அதே போல 25 வருஷத்துக்கு மேலா இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன் மின்மாற்றிகளை பற்றி சொன்னார். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இதெல்லாம் இப்ப மாத்தணும், கணக்கில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து அதாவது யாருக்குமே தெரியாதவங்களுக்கு வேணா அது ஒரு புதுசா தெரியும். ஏன்னா இவர் இப்பதான் போய் 40 நாள் ஆச்சு, அதனால அவருக்கு அது புதுசா தெரியும். ஏற்கனவே மின்வாரியத்தில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு இது தொடர்ந்து அங்கேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் ஒவ்வொரு அரசும் ஆண்டுதோறும் செய்யக்கூடிய தொடர் நடைமுறை பணிகள் ஒவ்வொரு வருஷமும் எடுப்பாங்க. இப்ப நம்ம அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த வருஷம் எவ்வளவு துணை மின் நிலையங்கள் எடுத்துக்கிறோம், ஒவ்வொரு வருஷமும் அப்படி நம்ம துணை மின் நிலையங்களுடைய அறிவிப்புகளை வெளியிடுவோம். அந்த வகையில போன 5 வருஷத்துல 423 துணை மின் நிலையங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன 5 வருஷம் சேர்ந்து.
423 துணை மின் நிலையங்கள்ல பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டது இருக்கு. பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. நிலம் எடுத்து அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு டெண்டர் கோர வேண்டிய ஸ்டேஜில் இருக்கிறது இருக்கு. சில பணிகள் நிலம் இல்லாத இடங்களும் இருக்கு. இது எல்லாம் தொடர் நடைமுறைகள். அதனால ஏதோ புதுசா 25 வருஷத்துக்கு மேல இருக்கிறது அப்படின்னு சொன்னார். நான் கூட ஒரு கருத்து சொல்ல முடியும். அதாவது என்னன்னா, எங்கெல்லாம் நாங்க இந்த லோ வோல்டேஜ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்க கணக்கெடுத்து ஏறத்தால 20,000க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர் மாத்திரம். உங்களுக்கே தெரியும், அதை நான் சட்டசபையிலையும் சொன்னேன், சில நேரங்களில் பத்திரிகைகள்ட்டையும் சொன்னேன். இதெல்லாம் மின்சார வாரியம் கணக்கெடுத்து செய்யக்கூடிய பணிகள். இப்ப சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆர்எம்யூ போட்டோம். நிறைய எங்களுடைய கழக இளைஞரணி சிலர் துணை முதலமைச்சராக இருந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கணியில் கூட அவருடைய கைகளாலேயே அந்த ஆர்எம்யூ பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி பாத்தீங்கன்னா 5433 ஆர்எம்யூ சென்னை உட்பட அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நிறுவப்பட்டிருக்கு. அதுல இன்றைய மின்துறை அமைச்சருடைய முதலமைச்சர் தொகுதி பெரம்பூர் தொகுதியிலேயே நீங்க பாத்தீங்கன்னா 260 ஆர்எம்யூ போட்டு 260 ஆர்எம்யூ பெரம்பூர் தொகுதியிலேயே கடந்த 5 ஆண்டுகளில் நிறுவப்பட்டிருக்கின்றன. 5433 புதிய ஆர்எம்யூகள் நிறுவப்பட்டிருக்கின்றன. சென்னையில் அதே போல யூஜி கேபிள் எங்கெங்கெல்லாம் முடிக்காம இருந்ததோ பல நேரங்களில் நான் சட்டசபையில் சொன்னேன். யூஜி கேபிள் முடிக்காத இடங்கள்ல அது முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதையும் நான் எவ்வளவு என்னங்கிறதையும் சொன்னேன். அதே போல ஒரு நிகழ்ச்சி ஒன்று மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்துச்சு. ஒரு 300 பேர்த்துக்கு பணி உயர்வு கொடுத்து, அவங்களுக்கு இ போஸ்ட் பணி உயர்வு கொடுத்து, ஏதோ புதுசா இந்த அரசு வந்தோடனே இது வரைக்கும் மின்வாரியத்தில் பணி உயர்வே நடக்கல, 20 வருஷமா காத்திருந்த ஒருத்தர் என்ன பார்த்தாருன்னு இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றப்ப பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் அந்த மின்கல பணியாளர்களை கேட்டாலே சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களை கேட்டாலே சொல்லுவாங்க, ஒவ்வொரு வருஷமும் தேதி குறிப்பிடாமல் தேதி மாறாமல் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாகவே மின்சார வாரியம் கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களுக்கான பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவர் கடைசியா நாங்க ஒரு 300 பேர்த்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வச்சார். நாங்க அனுப்பின பட்டியல் நீதிமன்றத்தில் அந்த கேஸ் இருந்துச்சு. டைரக்டா போஸ்டிங் வந்தவங்களுக்கும் உள்ள டிபார்ட்மெண்ட்ல இருந்து படிச்சு அந்த போஸ்டிங் வந்தவங்களுக்கான வித்தியாசங்கள் கோர்ட்ல இருந்துச்சு. அந்த கோர்ட் 11ஆம் தேதி 11/3/2026 ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நாங்க 12ஆம் தேதி சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு அந்தந்த மாவட்டங்கள்ல பட்டியலை சரிபார்த்து எங்களுக்கு தலைமைக்கு திருப்பி அனுப்புமாறு மின்சார வாரியம் கேட்டிருக்கு. அந்த பட்டியலை சரிபார்த்து கொடுங்க. 11ஆம் தேதி தீர்ப்பு, 12ஆம் தேதி அந்தந்த அலுவலகங்களுக்கு அனுப்பி வச்சு பட்டியலை சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சிருக்காங்க. 13ஆம் தேதி அந்த பட்டியல் சரிபார்க்கப்பட்டு உடனடியாக 416 பேர் அனுப்பிச்ச பட்டியலை சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு 13ஆம் தேதி கொடுத்துறாங்க. 14ஆம் தேதி சனிக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 15 தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துருச்சு. 15ஆம் தேதி தேர்தல் தேதிக்கான அறிவிப்பு வந்துருச்சு. சரி, தேர்தல் தேதி அறிவிப்பு வந்துருச்சு, பணி உயர்வு வழங்க முடியாது, நிறுத்தி வச்சாச்சு, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு, புது அரசு பதவி எடுத்துருச்சு. அப்போ ஒரு 300 பேர்த்துக்கு அந்த பணி உயர்வு கொடுத்திருக்கிறீங்க. அப்ப வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும்ல. எந்த தேதியில நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு, எந்த தேதியில தலைமை அலுவலகத்திலிருந்து சம்பந்தப்பட்ட அலுவலகங்களுக்கு இந்த பட்டியல் சரிபார்த்து கொடுங்கன்னு அனுப்பிச்சாங்க, எந்த தேதியில பட்டியல் சரிபார்த்து தலைமை அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டது, இடையில எத்தனை நாள் இருந்துச்சு, எதனால இது நிறுத்தி வைக்கப்பட்டு புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் இந்த பணி நியமன அந்த பணி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோட சொல்லியிருந்தா யதார்த்தத்தை நம்ம உணரலாம். ஆனா உங்ககிட்ட எப்பயுமே வெளிப்படைத்தன்மை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வழக்கமா திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு தான் இன்றைய தாவேக அரசு. அப்படிதான் ஒன்னொன்னே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பணி உயர்வுலையும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. பணி நியமன ஆணைகள்லயும் தாவேக அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தான் ஏதோ அவங்க கொடுத்தது போல ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, கடந்த 5 வருஷத்துல புதிய தொழிற்சாலைகள் எதுவும் பெருசா வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அப்படியே போற போக்குல பேச்சுவாக்கில் ஒரு செய்தியை முன் வச்சாரு. நான் அதுக்கு ஒரு உதாரணத்தை அவருக்கு சொல்றேன். அவர் போய் எடுத்து பார்க்கட்டும். மின்வாரியத்தில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்சம் நாள் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி என்னங்கிறதுல. 2021-22 அந்த ஹெச்டி தொழிற்சாலை உயரழுத்த மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் எவ்வளவு மின்சாரத்தை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே நமக்கு எந்த அளவுக்கு தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கு, தொழில்துறை உயர்ந்திருக்குங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும். ஹெச்டி பொறுத்த வரைக்கும் 21-22 27,000 மெகாவாட்டா இருந்துச்சு. 27,000 மில்லியன் யூனிட், 27,000 மில்லியன் யூனிட் ஒரு வருஷத்துல பயன்படுத்தின மின்சாரம் 21-22.
அதுவே 24-25 34,000 மில்லியன் யூனிட். 34,000 மில்லியன் யூனிட். ஆக மின்சாரத்தினுடைய நுகர்வு மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கு. இது அவர் எடுத்து இதெல்லாம் வெள்ளை அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு மின் நுகர்வு உயர்ந்திருக்கு, அதுல தொழிற்சாலைகள்ல எவ்வளவு உயர்ந்திருக்கு, எல்டி தொழிற்சாலையில் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு, ஹெச்டி தொழிற்சாலையில் எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி இருந்தாருன்னா வெளிப்படைத்தன்மையோடு அந்த வெள்ளை அறிக்கை வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ள முடியும். மாறாக அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல 16ஆம் தேதி ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. மின்சார வாரியத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தான ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டாங்க. அந்த பத்திரிகை செய்தியில 121 புதிய துணை மின் நிலையங்கள் அல்லது மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 121 சப்ஸ்டேஷன் 10,100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு போட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்லணும், இன்னைக்கு எதுவுமே 5 வருஷம் எடுத்துக்கல, வருமானம் வந்துச்சு, ஆனா அந்த பணம் நிதி எங்க போச்சுன்னு தெரியல, வீண் விரயமாயிருச்சு, பல்வேறு வகைகளில் முறைகேடா போயிருச்சு, தவறுதலா போயிருச்சு, மிஸ்மேனேஜ்மெண்ட், இப்படி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. அப்ப 10,109 கோடிக்கு 121 துணை மின் நிலையங்கள் நடக்கிறத அவங்களே ஒத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த பத்திரிகை செய்தியிலேயே ஒன்னு சொல்றாங்க, 231 துணை மின் நிலையங்கள் 15,000 கோடியில அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணப்ப சொன்னாரு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னாரு. அவர் பேச்சுவாக்கில் அது சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க, வேணா திரும்ப ஒரு கூட போட்டு பாருங்க. இந்த 231க்கு நிலங்கள் எடுக்கப்பட்டாச்சுன்னு சொன்னார். நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இன்றைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த 40 நாட்களுக்குள் 231 துணை மின் நிலையங்கள் எங்கெங்கே தேவை என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை ஆய்வுக் கூட்டங்கள் நீங்கள் நடத்தி அந்த அதிகாரிகள் களத்தில் சென்று எங்கெல்லாம் நமக்கு கூடுதலாக துணை மின் நிலையங்கள் தேவை என்பதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் அதற்கான கருத்துரு தலைமைக்கு அனுப்பப்பட்டு அதற்கு பிறகு அதற்கான நிலங்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அந்த நிலங்களை மின்வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்து அதற்கு பிறகு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அந்த திட்ட மதிப்பீடு தான் இந்த 15,000 கோடியா. இது இந்த 40 நாள்ல நடந்திருக்குமா? இந்த 40 நாள்ல இந்த வேலைகளை செஞ்சேன்னு அவர் ஒத்துக்க முடியுமா? ஆக ஏற்கனவே நாங்கள் 5 ஆண்டுகளில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முடிக்கப்பட்ட துணை மின் நிலையங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய துணை மின் நிலையங்கள், நிலம் எடுக்கப்பட்டு டெண்டருக்கு தயாராக இருந்த துணை மின் நிலையங்கள், இது எல்லாம் கணக்கில் எடுத்து இப்ப 231 துணை மின் நிலையங்கள் நிலம் எடுத்தாச்சுன்னு சொல்லி இப்பொழுது அதற்கான புதிய பணிகளை போல முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதை அவர் புரிஞ்சுக்கணும். எப்ப நிலம் எடுத்தாங்க, எப்ப அந்த ப்ரொபோசல் வந்துச்சு, எப்ப எஸ்டிமேட் போட்டாங்க, அதனோட காஸ்ட் என்னங்கிறதெல்லாம் எந்தெந்த தேதியில நடந்துச்சு அப்படிங்கறத இன்றைய அமைச்சர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அப்புறம் அதே போல இன்னொன்னு சொன்னாரு, அந்த இடத்துல அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். மின்சார வாரியத்தில் பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்ங்கிறது யார் டெண்டர் எடுத்தாங்களோ, அந்த கான்ட்ராக்ட் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட பணிபுரியக்கூடியவங்க. பெரும்பான்மை யாருமே மின்சார வாரியத்தில் 10 வருஷம் 5 வருஷம் அவங்க பணியாற்றி இருப்பாங்க. ஆனா யாரோ ஒரு ஒப்பந்தம் எடுத்தவங்க கிட்ட அவங்க கான்ட்ராக்ட் பேசிக்ல பணியாற்றி இருப்பாங்க. அதனால அவங்கள பணி நிரந்தரம் செய்யணுங்கிற அந்த கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்காங்க. அது சம்பந்தமா அவங்க ஏதோ மின்சார வாரியத்திலேயே 15-20 ஆண்டுகள் பணியாற்றியதை போல அந்த கருத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இன்னொரு முறை அவர் தெளிவா அந்த துறையினுடைய அதிகாரிகளிடத்தில் பேசி அதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கிரீன் எனர்ஜிக்கு 5 ஜோனல் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பொதுவாக ஒவ்வொரு அரசும் கூடுதலாக தேவையான புதிய மண்டலங்கள் உருவாக்குவது, புதிய வட்டங்கள் உருவாக்குவது, கோட்டங்கள் உருவாக்குவதெல்லாம் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அதனுடைய மின் இணைப்புகளுக்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப புதிதாக உருவாக்கப்படுவது. அந்த வகையில் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 3 புதிய மின் பகிர்மான கோட்டங்களை உருவாக்கணும். அதுல பாத்தீங்கன்னா கரூரா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், 3 இடங்களை எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து அதை திறந்து வச்சாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கணும். அதே போல 11 ஏடி ஆபீஸ் புதுசா எங்களுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் போன 5 வருஷத்துல திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய அலுவலகங்கள் உருவாக்கப்படுவது என்பது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படுவது. அவர் கிரீன் எனர்ஜியில 2 ஜோனல் இருந்தது 5 பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. சரி, வரக்கூடிய காலங்களில் எங்க இருக்கு என்னங்கிறத பார்ப்போம், எப்படி அதனுடைய செயல்பாடுகள் அமைங்கிறத பார்ப்போம். அதே போல இப்ப இந்த மின் கட்டண உயர்வுங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, அந்த மின்கட்டண உயர்வுனால வந்து ஏத்தாதனால மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுமானா ஏற்படாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். எப்படி ஏற்படாம இருக்கும்? எப்படி ஏற்படாம இருக்கும்? ஆனா எங்க முதலமைச்சர், எங்களுடைய கழக தலைவர் அவர்கள் வந்து மின்கட்டண உயர்வு, எங்களுடைய டிஎன்ஆர்சி வந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து மின்கட்டண உயர்வை ஏத்துங்கன்னு உத்தரவு போடும்போது அரசு அதுக்கான நிதியை மின்சார வாரியத்துக்கு கொடுத்துருவாங்க. எங்க முதலமைச்சர் கொடுத்துருவாங்க. கொடுத்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம அரசு அந்த நிதிகளை கொடுத்து மின்சார வாரியத்திற்கு அந்த இழப்புகளை சரி செய்யும். அப்படிதான் இந்த அரசு செய்யணும். அது இன்னைக்கு அவர் சொல்லல. இந்த அரசு அந்த இழப்பீடுகளை கொடுப்பதற்கு இந்த அரசு தயாராகும். அப்பதான் மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்படாம இருக்கும். அதனால போற போக்குல வந்து இல்ல இழப்பு ஏற்படாது அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கடந்து செல்லக்கூடிய வார்த்தை இல்ல. கடந்த 5 ஆண்டுகளில் டிஎன்ஆர்சி வந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து மின்கட்டணம் உயர்த்திய போதெல்லாம் அரசினுடைய நிதிகளை கொடுத்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத ஒரு சூழலை உருவாக்கி தந்தார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதே போல பேட்டரி ஸ்டோரேஜை பத்தி சொன்னாரு. இன்னொன்னு சொல்லுவாருன்னு நினைச்சு நான் அந்த பேட்டரி ஸ்டோரேஜை பத்தி, இது நாங்க இருக்கும் போதே இதுக்கான டெண்டர் வெளியிட்டு பேட்டரி ஸ்டோரேஜுக்கு டெண்டரும் முடிஞ்சு ஏறத்தாழ 1500 மெகாவாட் ஹவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது அடுத்து நம்ம எவ்வளவு தேவைகள் இருக்கு, அது ட்ரையல் பேசிக்கல இப்ப கொடுத்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் கொடுத்தாச்சு, 1500 மெகாவாட் அவருக்கு கொடுத்தாச்சு. இப்ப அடுத்து இவங்க கூடுதலா கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இது முன்னாடி இந்த திட்டங்களை எடுத்திருக்கிறாங்க. நாங்க அடுத்து இதை தொடர்ந்து இதை நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இதை புதுசா அவங்க இப்ப கொண்டு வர்றதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்றைய ஒயிட் பேப்பர் ரிலீஸ் அப்ப பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல பம்பு ஸ்டோரேஜை பத்தி சொன்னாங்க. புதிய மின் திட்டங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு 15 இடங்கள்ல 13,500 மெகாவாட் அளவுக்கு பம்பு ஸ்டோரேஜில் நீர் மின் உற்பத்தி திட்டங்கள் கண்டறியப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 5 ஆண்டுகளில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அது வந்து அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். இந்த மாதிரி திட்டங்கள் 15 திட்டங்கள் வந்து 13,500 மெகாவாட் அளவு கண்டறியப்பட்டு அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அது ஒயிட் பேப்பர்ல சொல்லலாம். அது சொல்லல. ஏதோ புதுசா இனிமேல் வரும்போது அவங்களே கொண்டு வந்ததை போல ஒரு கருத்தை முன்வைக்கிறதுக்கான அந்த முயற்சியா தான் நான் பார்க்கிறேன். அதே போல வந்து அதிக செலவுன்னாரு. இப்ப நான் சொன்ன இதெல்லாம் எவ்வளவு சப்ஸ்டேஷன், எவ்வளவு வந்து டிரான்ஸ்பார்மர் போட்டிருக்கு, எவ்வளவு வந்து இஎஸ்டி லைனு, எவ்வளவு ஹெச்டி லைனு, எவ்வளவு எல்டி லைனு, இப்படி தொடர்ச்சியா வந்து செய்யக்கூடிய பணிகள் கூடுதலாக எவ்வளவு வந்து செலவாயிருக்கு, இதெல்லாம் சொன்னோம். ஆனா வந்து அதிக செலவுன்னு பல முறை சொன்னாரு. ஒரே ஒரு வேண்டுகோள், உங்க மூலியமா மின்துறை அமைச்சர் வந்து செய்ய வேண்டியது வகை வாரியா போடணும். எந்தெந்த வகைகள் ஆண்டு வாரியா வருமானம் எவ்வளவு, எந்தெந்த வகையில் ஆண்டு வாரியாக செலவினங்கள் எவ்வளவு, இதை சொன்னாருன்னா வெளிப்படைத்தன்மையோடு இருக்காருன்னு அர்த்தம். ஆண்டு வாரியா கட்டின வட்டியே சொல்லணும். 1,59,000 கோடிக்கு எவ்வளவு 5 வருஷம் வட்டி கட்டியிருக்காங்கன்னு சொன்னாருன்னா அவரு இந்த 34,000 கோடி இழப்பு ஏற்பட்டதல்ல, அது எப்படி வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், எல்லாரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை சொல்லணும், சொல்லுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். இல்லைன்னா சொல்ல வைப்போம், இல்லைன்னா நாங்க சொல்ல வைப்போம். அதனால அதுல எந்த இடங்கள்லயும் நாங்க வந்து எங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லை. அதனால வெளிப்படைத்தன்மையோட தான் நாங்க முழு நிர்வாகத்தையும் 5 வருஷம் எங்க முதலமைச்சர் நடத்தியிருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதனால அவங்க வந்து இப்ப சொல்லலாம் வந்து அரசியலுக்காக வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக ஒவ்வொரு துறைகள் வாரியா குற்றச்சாட்டு வேணா சொல்லாம தவிர அந்த குற்றச்சாட்டை அவங்க நிரூபிக்கணும். சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை ஒரு பத்திரிகை செய்தியா இல்லாம ஒரு ரீல்ஸா இல்லாம சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். நிரூபிக்கக்கூடிய குற்றச்சாட்டை சொல்லணும். தாவேக அரசு ஆட்சி அமைந்த நிலையில் இன்று மின்சாரத்துறை சார்பில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் முன்னாள் திமுக அரசின் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். தாவேக அரசு மின் கொள்முதலில் ஏதோ மிகப்பெரிய ஊழல் கடந்த ஆட்சியில் நடந்திருப்பதைப் போல சித்தரிக்க முயற்சிப்பதாகவும் உள்நோக்கத்தோடு இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் செந்தில் பாலாஜி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை இனிவரும் செய்திகளில் தொடர்ந்து பார்க்கலாம்.